ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசமோட அனதர் டைப் வந்து இன்டெலெக்சுவலைசேஷன். இன்டெலெக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு அன்பிளசண்டான ஈவெண்ட் நடக்குது, அதனால நமக்கு ஒரு அன்பிளசண்டான இமோஷன், அதாவது டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இமோஷன் வந்து வருது அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த இமோஷனோட தான் டீல் பண்ணணும். கரெக்டா? இப்போ சேடோ ஆங்கரோ ஏதோ ஒன்று அந்த ஒரு அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். பட் இன்டெலெக்சுவலைசேஷன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இமோஷனோட டீல் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு ஃபேக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி சொல்றது? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 3 கொடுத்துருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் டயக்னோசிஸ்னு. இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக எப்படி சொல்றது? அந்த பிரேக்கப் ஆனதுக்கு வந்து இப்போ எந்த நார்மல் பீப்புளாக இருந்தாலுமே யூஸ்வலாக வந்து சேடு, ஆங்கர், இப்போ அழுக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் ரியாக்ட் பண்ணுவோம். கரெக்டா? பட் இன்டெலெக்சுவலைசேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ரீசனிங் தேட ஆரம்பிப்பாங்க. எதனால அப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஃபேக்ட்ஸை தேடிட்டு அந்த இமோஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இன்டெலெக்சுவலைசேஷன். டெனைலும் இதுவும் மோரலஸ் சிமிலரா வரும். இப்போ டெனைல் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க, ரியாலிட்டியும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் இன்டெலெக்சுவலைசேஷனில் அந்த இமோஷன்ஸ் மட்டும், அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு ரீசனிங் அண்ட் ஃபேக்ட்ஸை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த மீம்ல கூட ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா அழுவாங்க. பட் ஆனால் லாஸ்ட் வந்து எப்படின்னா அடிக்கிறப்போ வந்து அவர் அழுகாம யூஸ்வலாக சமாளிப்பார். ஸோ அந்த அங்கே லாஸ்ட்டாக வர வடிவில் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக இமேஜின் பண்ணி பாருங்க. இது பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போ யாராச்சும் என் மேலே ஆங்கர் ரீசனே இல்லாமல் என் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, அவங்களோட ஆங்கரை வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன் நான். அந்த இமோஷன் அவங்க திட்டுறாங்க அப்படின்னு நான் வந்து அழுக மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு சில இஷ்யூஸில் இந்த மாதிரி அவங்களோட ஆங்கரை லெட் அவுட் பண்ண நான் ஒரு மீடியம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் தேடி அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் வந்து இன்டெலெக்சுவலைசேஷன்.